الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا فيا أيها الناس اتقوا الله عز وجل وأطيعون أوصيكم عباد الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتموا الحج والعمرة لله صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال خطبنا رسول الله صلى الله عليه وسلم فقال يا أيها الناس قد فرض الله عليكم الحج فقال رجل كل عام يا رسول الله فسقط حتى قالها ثلاثا فقال النبي صلى الله عليه وسلم لقلت نعم لوجبت ولما استطعتم رواه أحمد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. ஸலாத் என்னும் கருணையும் சலாமிலும் ஈடேற்றமும் இறுதி தூதர் ஈருலக தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. என் அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ்வுடைய இல்லமான மஸ்ஜிதுக்கு இஅ்திகாஃபுடைய நியத்தோடு வந்திருக்கக்கூடிய பெரியார்களே, எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு எனக்கு உங்களுக்கும் வசியத்தையும் கட்டளையிடுகிறேன். ஊசிக்கும் பித்தக்வல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே உள்ள படைப்புகளில் மிக கண்ணியமான சிரேஷ்டமான ஒரு படைப்பாக அல்லாஹ் இந்த மனித படைப்பை படைத்திருக்கின்றான். இந்த மனிதனை படைப்பது மட்டுமல்லாமல் இந்த மனிதனுக்குரிய அருள்களையும் நிஅமத்துகளையும் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் இந்த மனிதனை உலகத்திலே நான் இந்த படைப்பை படைத்தேன், நான் இந்த மனித படைப்பை வீணாக படைக்கவில்லை, இந்த மனித படைப்பை படைத்த நோக்கத்தை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ் இந்த மனித படைப்பை படைத்த நோக்கத்தை குர்ஆனிலே சொல்லும் பொழுது வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். நாம் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்காக அவனை வணங்கி வழிபடுவதற்காக நாம் இந்த மனிதனை படைத்துள்ளோம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே எமக்கு தெளிவுபடுத்துகின்றான். அந்த வகையில் அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ் நபிமார்களை ரசூல்மார்களை இந்த உலகத்துக்கு தெரிவு செய்து அனுப்பி கொண்டே இருந்தான். அந்த நபிமார்களும் ரசூல்மார்களும்
இந்த உலகத்துக்கு வந்து அந்த சமூகங்களுக்கு மத்தியில, அந்த சமுதாயங்களுக்கு மத்தியில தன்னுடைய ஏகத்துவ பணியை, அல்லாஹ்வுடைய பணியை சரியாக செய்தார்கள். அந்த நபிமார்களுடைய இறுதியிலாக, அந்த நபிமார்களுடைய வரிசையில வந்த இறுதி தூதர் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்து இந்த உலக மக்களுக்கு, அந்த மக்காவுடைய மக்களுக்கு நேர்வழி காட்டினார்கள். நபியுடைய வாழ்க்கை, அல்லாஹ் நபியுடைய 23 வருட வாழ்க்கையை அல்லாஹ் ஒரு குர்ஆனுடைய வசனத்துல அல்லாஹ் ஒரு வார்த்தையில சொல்லுகின்றான், உஸ்வத்துன் ஹஸனா, இதை நீங்க பின்பற்றுங்க. இந்த இறை தூதருடைய வாழ்க்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருடம் நுபுவத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் ஒரு குர்ஆனுடைய வசனத்துல அல்லாஹ் லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த இறை தூதருடைய வாழ்க்கையில உங்களுக்கு அழகான முன்மாதிரிகள் இருக்கின்றது, நீங்க எடுத்து நடந்து கொள்ளுங்க. நபியுடைய திருமணம், நபியுடைய இபாதத்துகள், நபியுடைய வியாபாரம், நபியுடைய கொடுக்கல் வாங்கல், நபி அவர்கள் அந்நிய மக்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், நபி அவர்கள் ஏனைய மக்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். நபி அவர்களுடைய இபாதத், நபியுடைய முஆமலாத், நபியுடைய அஹ்லாக், நபியுடைய முஆஷராத், அதில் மிக முக்கியமானது இபாதத், நபியுடைய வணக்க வழிபாடுகள். நபி அவர்கள் தொழுது காட்டி சொன்னார்கள், ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் என்னை எப்படி நீங்கள் தொழ கண்டீர்களோ அப்படி தொழுது கொள்ளுங்கள். நபி அவர்கள் நோன்பு பிடிக்கிறதுக்கு சொன்னாங்க, சூமு லிருயதிஹி வ அஃதிரு லிருயதிஹி, ஒரே கண்டால் நோன்பை பிடிப்பீராக, ஒரே கண்டால் நோன்பை விடுவீராக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் ஜகாத்துடைய விடயத்துல உங்களுடைய ஜகாத்துகளை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சொன்னார்கள், முஆதே அந்த நாட்டுக்கு சென்று நீங்கள் தூஹது மின் அஹ்லியாஹிம், அந்த மக்களுடைய பணக்காரர்களின் ஜகாத்தை எடுங்கள், வதுரது இலா ஃபுகராஇஹிம், ஏழை மக்களுக்கு மத்தியில் அந்த ஜகாத்தை நீங்கள் பங்கீடு செய்யுங்கள், அதை நீங்கள் மீட்டி கொடுங்கள். இன்னும் ரசூலுல்லாஹ் இறுதியான கடமை, இஸ்லாத்துடைய 50 கடமைகளின் இறுதியானது ஹஜ்ஜுடைய கடமை. ஹஜ்ஜுடைய மாதத்தில் செய்யப்படக்கூடிய கடமை தான் இந்த ஹஜ்ஜுடைய புனிதமான அமல். இதையும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், குது அன்னி மனாசிககும், என்னிடத்திலிருந்து இந்த ஹஜ்ஜுடைய அமலை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். நபி அவர்கள் தன்னுடைய வாழ்வில் ஒரே ஒரு ஹஜ்ஜை செய்தார்கள். அந்த ஹஜ்ஜை செய்து நபி அவர்கள், இந்த ஹஜ்ஜையும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். மேலானவர்களே, ஹஜ் என்றால் அது சந்தித்தல், தரிசித்தல் அல்லது நாடுதல். இஸ்லாமிய ஷரியாவுல ஹஜ் என்பது குறிப்பிடப்பட்ட அந்த நேரத்தில், குறிப்பிடப்பட்ட இடத்துல, ஒரே இடத்திலே ஒரே நேரத்திலே அந்த காபத்துல்லாஹ்விலே சென்று செய்யப்படக்கூடிய அமல் தான் அந்த ஹஜ்ஜுடைய இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அது மட்டுமல்ல, இந்த ஹஜ் ருக்குனும் மின் அர்கானில் இஸ்லாம், இஸ்லாத்துடைய ருக்கூன்கள்ல அது ஒரு முக்கியமான ஒரு கடமை. அதுதான் அதுதான் இஸ்லாத்துடைய கடமைகள்ல கடைசி கடமை. அல்லாஹ் இந்த கடமையை அல்லாஹ் 9ஆம் ஆண்டு இந்த கடமையை கடமையாக்குகின்றான். மேலானவர்களே, இந்த கடமைக்கு பின்னால பெரியோரு நபியுடைய வரலாறை, பெரியோரு நபியுடைய தியாகத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதுதான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன், அவர்களுடைய மனைவி, இவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் இந்த ஹஜ்ஜுடைய அமலில் விளங்கப்படுத்துகின்றான்.
மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இந்த காபாவை புனர் நிர்மாணம் செஞ்சதுக்கு பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்க அதான் சொல்லுங்க, இந்த ஹஜ்ஜுக்காக அழைப்பு விடுங்க. இனியமானவர்களே, அல்லாஹ் அந்த ஹஜ்ஜுடைய அமலுக்காக பல தரப்பட்ட ஒவ்வொரு நபியுடைய தியாகத்துக்கு பின்னால ஒவ்வொரு நபிமார்களும் வந்து அந்த காபத்துல்லாஹ்வுடைய முயற்சி செய்கிறாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த காலத்தில் ஹஜ்ஜுடைய அமல்கள், அந்த மக்கள் ஹஜ்ஜ அவர்கள் ஜாஹிலியா காலத்தில் வெறுமனே அந்த இபாதத்தை அவர்கள் மிக கேவலமாக செய்து கொண்டிருந்தார்கள். அதனால அந்த ஹஜ்ஜுடைய அமலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பரலாக்கி நபி அவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய அமலை செய்து காட்டுகின்றார்கள். மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து கொண்டு இந்த ஹஜ்ஜுடைய அமலுக்காக செல்ல போகின்றார்கள். அதற்கு நீண்ட பாடம் கிதாபில் எழுதுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல வஅதிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், நீங்க ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுங்க. மேலானவர்களே, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு ஒரு அறிவித்தல், மக்களுக்கு ஒரு அறிவித்தல் சொல்லுகிறார்கள். ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, இந்த ஆண்டில் நான் ஹஜ்ஜி செய்ய இருக்கிறேன். இப்ப சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று சேருகின்றார்கள். நபியுடைய ஹஜ்ஜில கலந்து கொள்ள வேண்டும். நபியுடைய பாடம் அது பிரயாணம் ஆரம்பிக்கின்றது. மேலானவர்களே, சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து, குது அன்னி மனாசிகக்கும், என்னிடத்தில் இருந்து இந்த ஹஜ்ஜுடைய அமலை நீங்கள் எப்படி கண்டீர்களோ அவ்வாறு நீங்களும் செய்து கொள்ளுங்கள். فإني لا أدري لا أحج بعد عامي هذا. நபி அவர்கள் கவலையோட துயரத்தோட சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், فإني لا أدري, எனக்கு தெரியாது, لا أحج بعد عامي هذا, இந்த வருடத்துக்கு பின்னால நான் ஹஜ் செய்வேனான்னு எனக்கு தெரியாது. அதனால என்னிடத்திலிருந்து இந்த ஹஜ்ஜை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, இந்த ஹஜ்ஜுடைய அமலை படிச்சு கொள்ளுங்க. இனியமானவர்களே, ஹதீஸுடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், அந்த நேரத்தில் சஹாபாக்கள் அதிகமானவர்கள் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ்ஜில கலந்து கொண்டிருந்தார்கள். மேலானவர்களே, அன்றைய காலத்தில் இந்த ஹஜ்ஜுடைய அமல்கள் மிக கஷ்டத்துக்கு மத்தியில் துயரத்தோட தியாகத்தோட அந்த காபத்துல்லாஹ்வை மக்கள் பயணம் செய்து இந்த ஹஜ்ஜை செய்திருக்கிறார்கள். வரலாற்று நூல் ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், தாரீഖுடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், அந்த காலத்தில் 7ஆம் நூற்றாண்டில் இருந்து அந்த காலத்தில் ஹஜ்ஜாஜிகள் நடந்த வண்ணமாக சிலர்கள் ஒட்டகங்கள்ல, சிலர்கள் அவர்கள் தண்ணி கப்பல்கள்ல பயணம் செய்து மாத கணக்கில் பயணங்களை செய்து இந்த இபாதத்தை செய்திருக்கின்றார்கள். மேலானவர்களே, இப்பய காலத்தில் இந்த ஹஜ்ஜுடைய இபாதத் பயணம் இலகுபடுத்தப்பட்டு இருந்தாலும் பண்டைய காலங்கள்ல இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், இதை அந்த காலத்துல மிக கஷ்டத்தோட நடந்த வண்ணமாக இப்படியான துயரங்களுக்கு மத்தியில இந்த ஹஜ்ஜுடைய இபாதத் அந்த மக்கள் செய்திருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சூரா ஆல இம்ரான்ல தெளிவுபடுத்துகின்றான், நீங்க மனிதர்களே, நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்க அல்லாஹ்வுடைய இல்லத்தை நீங்க தரிசிங்க, ஹஜ் செய்யுங்க. வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, யாருக்கு இந்த ஹஜ்ஜுக்கு போறதுக்கு வசதி இருக்கின்றதோ, யாருக்கு இதற்கு சென்று வருவதற்கு வசதி இருக்கின்றதோ அவர்களெல்லாம் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை கட்டாயமாக செய்ய வேண்டும். யாரு இருந்தும் இதை செய்யலையோ மறுக்கிறாரோ அல்லாஹ் சொல்கின்றான், கண்ணியமானவர்களே, எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை, ஆனால் நீங்க கட்டாயம் செய்ய வேண்டும். மேலாளர்களே, ஹஜ்ஜுடைய நிபந்தனை ஒன்று அவருக்கு உடல் பலம் இருக்க வேண்டும், இரண்டாவது பணபலமும் இருக்க வேண்டும். இருந்தும் இந்த ஹஜ்ஜை செய்யவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. அஹ்மதில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகின்றது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதபனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு மத்தியில் ஒரு குத்பாவை செஞ்சாங்க. சொன்னார்கள், ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, கத் ஃபரலல்லாஹு அலைக்குமுல் ஹஜ்ஜ, அல்லாஹ் உங்களின் மீது இந்த காபாவிலே ஹஜ் செய்வதை ஃபர்லாக ஆக்கியிருக்கிறான். நீங்கள் ஹஜ் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய இல்லமாம் காபாவுக்கு சென்று இந்த ஹஜ்ஜுடைய அமலை அந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் செய்து கொள்ளுங்கள். கேட்டார்கள். ஒரு சஹாபி எழுந்து நின்று கேட்கிறார். فقال رجل أكل عام يا رسول الله யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹ்வே, ஒவ்வொரு வருடமும் இந்த ஹஜ்ஜுடைய அமலை நாங்கள் செய்ய வேண்டுமா? ஒவ்வொரு வருடத்திலும் இந்த ஹஜ்ஜுடைய மாதம் வருகின்றது. அல்லாஹ் அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், இந்த ஹஜ்ஜுடைய மாதம் ஒவ்வொரு வருடத்திலும் வரும். ஒவ்வொரு வருடத்திலும் இந்த ஹஜ்ஜுடைய பிறைகளை நாங்கள் செய்ய வேண்டுமா? நபி அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். எழுதுகிறார்கள் ஹதீஸில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருந்தாங்க. அந்த மனிதர் ஹத்தா காலஹா ஸலாத்தன், 3 தடவை அந்த மனிதர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு வருடமும் செய்ய வேண்டுமா? ஒவ்வொரு வருடமும் செய்ய வேண்டுமா? நபி அவர்கள் பதில் கூறவில்லை. சொன்னார்கள், லவ் குல்து நஅம், நான் ஆம் என்று சொல்லியிருந்தால், நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஆம் என்று சொல்லியிருந்தால் லவஜபத், அது ஒவ்வொரு வருடமும் இந்த ஹஜ்ஜுடைய அமலை ஒவ்வொரு மனிதர்களும் அதற்கு சக்தி பெற்ற மனிதர்கள் செய்திருக்க வேண்டும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால இந்த இடத்தில் எங்களுக்கு விளங்குகின்றது, ஹஜ் என்பது எங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இபாதத். அதனால இதற்கு யாரெல்லாம் சக்தி பெறுகின்றார்களோ அவர்கள் இந்த ஹஜ்ஜுடைய இபாதத்தை செய்ய வேண்டும். மேலானவர்களை சொன்னார்கள் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்க மன் அதாகல் ஹஜ்ஜ, யார் ஹஜ்ஜுக்கு இந்த ஹஜ்ஜுடைய அமலை செய்வதற்கு சக்தி பெறுகிறாரோ அவர் இந்த ஹஜ்ஜை செய்யாம மரணிச்சிட்டார், அல்லாஹ் பாதுகாக்கவும், யஹூதியாக நஸரானியாக. மேலான பெரியார்களே, திர்மிதி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகின்றது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். சொன்னார்கள், தாபிஉ பைனல் ஹஜ் வல் உம்ரா, நீங்க ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ந்து செய்யுங்க, ஹஜ் செய்யுங்க. குர்ஆனிலும் அல்லாஹ் வலியுறுத்துகின்றான், ஹதீஸிலும் நபி அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸில் பதிவு செய்யப்படுகின்றது, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஹஜ் செய்கிறார், ஹஜ்ஜை செய்கிறார், நியத் இருக்கிறார், ஹஜ்ஜுக்கு போகிறார், இந்த ஹஜ்ஜுடைய அமலை அழகான முறையில் செய்கிறார், அவருடைய பணம் ஹலால், அவருடைய பிரயாணம் ஹலால், மிக அழகான முறையில் இந்த ஹஜ்ஜை முடிச்சிட்டா அந்த ஹஜ்ஜுடைய கூலி அல்லாஹ்வினால் அந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அந்த ஹஜ்ஜுடைய கூலி என்ன தெரியுமா? அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஸவாபுல் ஜன்னah, அவருக்கு கூலி சொர்க்கம் தான். மேலானவர்களே, அல் உம்ரத்து இலல் உம்ரா அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, அந்த ஹஜ்ஜுக்கு அது சொர்க்கத்தை தவிர வேற எந்த கூலியும் இல்லை. அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு கண்ணியமானவர்களே, அதற்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய கூலி சொர்க்கம். அதனால அல்லாஹ் யாரெல்லாம் இந்த ஹஜ்ஜுக்கு போறாங்களோ, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது, அவர் மன் ஹஜ்ஜ ரஜஅ கயௌமி வலதத்துஹு உம்முஹு, யார் ஹஜ் செஞ்சிட்டு அவர் திரும்பி வருகின்றாரோ அவர் எப்படி வாராரு தெரியுமா? அன்று பிறந்த பாலகனை போல அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து விடுகின்றான். மேலானவர்களே, அவருடைய உம்மா எப்படி அந்த பெற்றெடுக்கின்றாலோ அதே மாதிரி பாவங்கள் செய்யாத, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அன்று பிறந்த பாலகனை போல தன்னுடைய தாய் நகரத்தை திரும்பி வருகின்றார். மேலானவர்களே, ஹஜ்ஜாஜிகளுடைய சிறப்புகள் என்ன? அந்த ஹஜ்ஜாஜிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்பு, அல்லாஹ்
அவங்களுக்கு அவங்க நியத்து வச்சதுல இருந்து அவங்க பிரயாணம் செய்து அந்த மக்காவை, அந்த மதீனாவை, அந்த முஸ்தலிஃபாவுல, அரஃபாவுல, கஅபாவுல என்ன இடங்கள்ல தரிக்கிற அவங்க ஒவ்வொரு அமல்கள், ஒவ்வொரு தவாப்புகள், ஒவ்வொரு ருக்குன்கள்ல படுகின்ற கஷ்டம், துயரம், அந்த இபாதத்துகளுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு அல் ஹஸனாத் நன்மைகள் எழுதி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவங்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. மேலானவர்களே, அவங்க செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு இடங்களையும் அல்லாஹ் அவங்களோட பாவங்களை மன்னித்து விடுகின்றான். ஒவ்வொரு எட்டுக்களுக்கும் அல்லாஹ் பாவங்களை மன்னித்து விடுகின்றான். மேலானவர்களே, அதனால அல்லாஹ் இந்த ஹஜ்ஜுக்கு செய்வதற்காக எந்த மனிதர்கள் நியத்து வச்சிருக்கிறார்களோ அவங்க உண்மையாக அவங்களோட உள்ளங்கள்ல முதலாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் உறுதியான நியத், உறுதியான எண்ணம். அவர்களுடைய நியத்துக்களை சீராக்கி கொள்ளணும். கண்ணியமானவர்கள், ஏனென்றால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய கிதாபை ஆரம்பிக்கிற நேரத்தில் இன்னமல்லாஹ் அமாலு பின்னியாத், ஒவ்வொரு இமாம்களும் இந்த ஹதீஸை ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ஒரு மனிதன் அவனுடைய எண்ணங்கள் சீரில்லைன்னா அவன் அமல்களில் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. அதனால அமலுக்கு நீயத்து முக்கியம். அதனால் அந்த நீயத்தை சீராக வச்சுக்கொள்ளணும். நான் ஹஜ்ஜு செஞ்சுட்டு வாரன், என்னை பார்த்து ஹாஜியார் என்று சொல்லணும். இந்த நோக்கத்தோட வீட்டிலிருந்து யாரும் வெளியிறங்கிறாங்க, அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. நான் ஹஜ்ஜை முடிக்கணும், என்னை மஸ்ஜிதுடைய தலைவராக மாட்டணும் அல்லது ஊர் தலைவராக்கணும், என் பேருக்கு பின்னால் அல் ஹாஜ் என்று சொல்லணும், அல்லது நான் இந்த ஹஜ்ஜை முடிச்சுட்டேன் அல்லாஹ் பாதுகாப்பு நான் மரணித்தா இந்த அல் ஹாஜ் என்று சொல்ல அந்த பேரோடு இந்த பேரு சேர்க்கப்படணும். இதல்ல நீயத். நம் அல்லாஹுக்காக அல்லாஹ் சொல்றார் குர்ஆன்ல, நீங்க ஹஜ்ஜி செய்யுங்க, அது எல்லாமே அந்த அல்லாஹுக்காக. அதனால அல்லாஹுக்காக இந்த ஹஜ்ஜை செய்ய வேண்டும். மேலானவர்களே, அதே மாதிரி இந்த ஹஜ்ஜுக்காக நியத்து வச்ச மக்கள் முதலாவது எங்களை வர வேண்டிய முதலாவது பண்பு, நட்பண்புகள்ல முதலாவது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். எங்களோட பிரயாணம், நாங்கள் இங்கிருந்து நாங்கள் எங்களுடைய ஹஜ்ஜுடைய அமலை செய்து முடித்து விட்டு அல்லாஹ் நாடினால் என்னுடைய வீட்டுக்கு வந்து விடுவோம். அந்த வீட்டுக்கு வரும் வரைக்கும் எந்த இடங்கள்ல, எந்த பிரயாணத்தில், எந்த மஸ்ஜிதில், எந்த இடங்கள்ல நாங்கள் நிற்கிறோமோ, எந்த இடத்துல போகின்றோமோ அங்கே பொறுமையாக நடந்து கொள்வது. நாங்கள் உணவுக்காக போகல, நாங்கள் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக போகல. நாங்கள் அல்லாஹ்வுடைய புனிதமான இபாதத் ஹஜ்ஜுடைய கடமை, மிக பிரமாண்டமான இபாதத் ஹஜ்ஜை செய்ய போகிறோம். அதனால பொறுமையை கடைபிடித்துக் கொள்ளணும். மேலானவர்களே, அது மட்டுமல்ல, அந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மனிதன் வரணும் மிக முக்கியமான நட்பண்பு பொறுமை. இரண்டாவது சகிப்புத்தன்மை. குறைகளை கூறுவதோ குறைகளை பார்ப்பதோ நாங்கள் இல்லாம பொறுமையாக இந்த ஹஜ்ஜை முடிச்சுட்டு வரணும். மேலானவர்களே, அதே மாதிரி அந்த இடத்துல நாங்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கொடுக்கிறோம். அந்த ஹஜ்ஜுடைய இடத்துல மேலானவர்களே, அந்த இடத்துல செல்லக்கூடிய மக்கள் எல்லோருடைய நோக்கமும் ஹஜ்ஜுடைய நோக்கங்கள்ல மிக முக்கியமான நோக்கம் தௌஹீதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை நாங்கள் அந்த இடத்துல உறுதிப்படுத்துகின்றோம். அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ்வை வணங்குகிறோம். நாங்கள் போகக்கூடிய மக்கள், அது எங்களுடைய நிறங்கள் அல்வானுஹும் முக்தலிஃபத்துன், எங்களுடைய நிறங்கள் வேறுபடலாம். வலுகாத்துஹும் முக்தலிஃபத்துன், எங்களுடைய மொழிகள் வேறுபடலாம். நாங்கள் வபிலாதுஹும் முக்தலிஃபத்துன், எங்களுடைய ஊர்கள் நாடுகள் வேறுபடலாம். ஆனால் அந்த இடத்துக்கு சென்றால் நாங்கள் எல்லோருமே மாறுகின்றோம். ஒரே உம்மத்தன் வாஹிதா, ஒரு உம்மத்தாக
ஒரு சமூகமாக நாங்கள் மாறி விடுகிறோம். கண்ணியமானவர்களே, நாங்கள் யாரு அந்த இடத்துல நாங்கள் யாரு? நாங்கள் ஒரே ஹராமுடைய ஆடை அணிந்து, வெண்மை நிறமான ஆடை அணிந்து நாம் எல்லோரும் கூறுவோம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்ற அந்த அல்லாஹ்வுடைய தல்பியாவோடு, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற தல்பியாவோடு நாங்கள் காபாவை சுற்றுவோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அது மட்டுமல்ல, அந்த ஹஜ்ஜுடைய நியத்தை வச்ச மக்கள் அடுத்த இடம் நாங்கள் கொண்டு செல்ல இருக்கிற பணம், அது பணபலம். அந்த பணம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? மேலானவர்களே, நியத்து சீராகிட்டு நாங்கள் போறது உறுதியாகிட்டு, இதற்காக ₹1 பணத்தை கூட நான் ஹராமாக சம்பாதிச்சு கொண்டு சென்றால் நாம் செய்த ஹஜ்ஜில் எந்த பலனும் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கும். நான் அடகு வச்சு ஹஜ்ஜி செய்யறதில்ல, நான் ஒத்தி வச்சு ஹஜ்ஜி செய்யறதில்ல, நான் சூறையாடிய அந்த செல்வத்தில் இருந்து ஹஜ்ஜி செய்யறதில்ல, அநியாயமாக எடுத்த பணத்தில் ஹஜ் இல்ல. மின் மாலின் ஹலாலின், மின் மாலின் ஹலாலின் நபி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் ஹதீஸில், இன்னல் ஹலால பையினுன் வ இன்னல் ஹராம பையினுன். ஹராமும் தெளிவானது, ஹலாலும் தெளிவானது. அதனால வட்டிக்கு கொடுத்த பணம், வட்டிக்கு எடுத்த பணம், அதில் ஒவ்வொரு ஆணும் தெளிவாக இருக்கணும். ஏன்? ஒரு வீட்டுடைய தலைவன் அவர்தான் இந்த பொருளாதாரத்தை சேமிக்கிறவர், அதை தேடுகிறவர், அதை ஒன்று சேர்ப்பவர். மேலானவர்களே, பல வரலாறுகள் நபியுடைய சஹாபாக்களுடைய வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகின்றது. சஹாபாக்கள் பெண்மணிகள் கேட்பாங்க, இதை எங்க சம்பாதிச்சீங்க, எங்க எடுத்தீங்க? ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு தெரியும். தன்னுடைய உடம்புக்குள்ள, தன்னுடைய நாவால ஒரு கவல உணவு உட்சென்றதை நபி ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை வாந்தி அடித்த வரலாறை படித்திருக்கிறோம். அதனால ஹலாலான பணத்தை சேமிங்க, ஹலாலான தொழிலை சேமிங்க, ஹலாலாக இஸ்லாம் அனுமதிக்க. எங்களுக்கு தெளிவு இன்மை என்றால் இந்த பணத்தில், எங்களுடைய தொழிலில், எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல உலமாக்களை நழுகுங்க. மார்க்க அறிஞர்கள், மார்க்கத்துடைய மேதைகள், உலமாக்களை அழுகி நணுகி இதை கேளுங்க, எப்படி செஞ்சு கொள்ளலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நீங்க செல்லக்கூடிய இடம் அது புனிதமான மக்கா, புனிதமான மதீனா, அங்க புனிதமான தாயிஃப். மேலானவர்களே, கரத்துல நபி அவர்கள் வாழ்ந்த நபியுடைய காலடி பட்ட இடத்தை, நபியுடைய ரௌபா இருக்கக்கூடிய இடத்தை சந்திப்பீங்க. கண்ணியமானவர்களே, அந்த இடத்துல மிக கண்ணியமாக, மிக அவதானமாக அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த இடம், அல்லாஹ்வுடைய நபிமார்கள் வந்த இடம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய இடம், அல்லாஹ்வுடைய பரக்கத் இறங்கக்கூடிய இடத்துல அதிகமான நேரத்தை அந்த கஅபாவுல தெரியும். நபி அவங்க இந்த முஸ்லிம் உம்மத்தை உருவாக்கிய மக்கா, நபி அவர்களுடைய மேனி இருந்த இடம், நபி அவர்களுடைய குர்ஆன் வஹீ இறங்கிய வீடு. மேலானவர்களே, அந்த இடங்களை பார்த்து அந்த இடத்துல இருந்து நாம் ஈமான சம்பாதிச்சு கொண்டு இதற்கு பின்னால் இந்த வாழ்க்கை அது ஒரு சீர்திருத்தமான வாழ்க்கை. மேலானவர்களே, இங்க வந்து அதற்கு பின்னால் ஒரு சிறந்த மனிதனாக மாறணும். அதனால இந்த ஹஜ்ஜுடைய முக்கியத்துவத்தை படிங்க, இந்த ஹஜ்ஜுடைய பாடத்தை படிச்சுட்டு ஹஜ்ஜு செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு கொடுத்தாங்க, சஹாபாக்கள் படிச்சு கொடுத்தாங்க. ஹஜ்ஜுடைய வாஜிபுகள் என்ன, ஹஜ்ஜுடைய சுன்னத்துக்கள் என்ன, அங்கு சென்றால் எதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும், எதை நாம் பேசக்கூடாது, எதை பேச வேண்டும் என்று இந்த ஹஜ்ஜுடைய அமலை படித்து இந்த வருடம் நியத்து வச்ச மக்களுக்கு அல்லாஹ் கபூல் செய்யணும். அடுத்த வருடம் அல்லது எனக்கு வசதி இருக்கிறது, எந்த பணம் ஹலால், நானும் ஹஜ்ஜு செய்ய வேண்டும், நானும் மௌத்துக்கு முன்னால் இந்த கடமை நிறைவேற்றணும் என்று ஒரு ஆர்வப்பட்டு நாங்களும் அல்லாஹ் அந்த புனிதமான ஹஜ்ஜை
உம்ராவை செய்யக்கூடிய அந்த மக்காவை, அந்த மதீனாவை, அந்த நபியுடைய ரௌதாவை சரிசிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களோட குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ் எம்மை பெற்று வளர்த்த தாய் தந்தைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள் கபரில் வாழுகிறார்கள். யா அல்லாஹ் அவர்களுடைய கபறுகளை பிரகாசமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் ஒளிமயமாக்கி வைப்பாயாக. சுருக்கத்துடைய பூஞ்சி ஒளியாக்கி வைப்பாயாக. நமக்கு இல்மை குர்ஆனை யா அல்லாஹ் படித்திருந்த உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் அவனுடைய அந்தஸ்துகளை உயர்த்தி வைப்பாயாக. யா அல்லாஹ் அவனுடைய கபறுகளை பிரகாசமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் முழு முஸ்லிம் உம்மத்துடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் முழு முஸ்லிம் உம்மத்துக்கும் பரக்கத் செய்வாயாக. எங்களுடைய வியாபாரத்தில் பரக்கத் செய்வாயாக. எங்களுடைய விவசாயத்தில் பரக்கத் செய்வாயாக. உன்னுடைய புனிதமான ஹஜ்ஜை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாலிபர்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாலிபர்களை தீனுக்கு உதவியாளர்களாக்கி தருவாயாக. ஆண்களையும் பெண்களையும் தீனுக்கு உதவியாளர்களாக்குவாயாக. யா அல்லாஹ் பெண்கள்கிட்ட பர்தாவுடைய வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் முழு மஸ்ஜிதுகளையும் மஸ்ஜித் நபவி போல ஆக்கி வைப்பாயாக. முழு வீடுகளையும் சஹாபாக்களுடைய வீடுகளை போல ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் உம்மத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் லேசாக்கி வைப்பாயாக. பலஸ்தீனுக்கு பரக்கத் செய்வாயாக. அந்த மக்களை பாதுகாப்பாயாக. மஸ்ஜித் அல்-அக்ஸாவை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொண்டு கபூல் செய்வாயாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.